ஸோ மார்க்கெட் ஓப்பன்லேருந்து அக்யூமுலேஷன், தென் ஸ்ட்ரெயிட்டாக directly manipulation into previous day highs and displaced and spend some time here, then ஒரு சின்ன ட்ராப், ஒரு க்ளோஷர் கொடுத்து தென் மார்க்கெட் ரிட்ரேஸ்ட். பட் இது ஒரு எல்லாமே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேயே நடந்திருக்கு. ஸோ 9:30 9 AM ஹை வச்சுட்டு திரும்ப 9:30 ரிட்ரேஸ்ட் இன்ட்டு அந்த ரேஞ்சு, திரும்ப இப்போ ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் ட்ரா would be here. ஏன்னா இது வந்து ஒரு 4 hour FTG இங்கே இருக்குது. அதுக்குள்ளே we have a 15-minute liquidity pool. ஸோ பாசிபிள் ரியாக்ஷன் பாயிண்ட் வந்து எனக்கு அந்த 15-minute liquidity pool. ஸோ அதனால தான் நான் அதை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு இங்கே வர வரைக்கும் I'll be looking for sells after 10 AM, பட் மெயின்லி 10:50 நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இதை Q2. ஸோ இங்கே எனக்கு என்ட்ரி ஒரு 15-minute PDRA கிடச்சா I'll be taking shots targeting these lows. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, பிரச்சனை இல்லை பட் அஹெட் ஆஃப் நியூஸ், நமக்கு நியூஸ் இருக்கிறதால ஒரு பாசிபிள் கன்சாலிடேஷன் இங்கே நடக்கலாம். நமக்கு என்ட்ரி கொடுத்தாலுமே ஸ்டில் ப்ரைஸ் இஸ் நாட் வில்லிங் டு கோ லோவர். ஒரே இடத்துல நின்றுருக்கு. இங்கேருந்து எவ்வளோ நமக்கு 100 ஹேண்டில்ஸ் தான், பட் அந்த 100 ஹேண்டில்ஸ்க்குமே இன்னும் வந்து போகாமல் இருக்குது 9:30க்கு அப்புறம். ஆல்மோஸ்ட் 10 ஆயிடுச்சு. ஸோ நியூஸ் இருக்கிறதால ஒரு பாசிபிள் கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ளே போகலாம். ஏன்னா இன்றைக்கி டேவே வந்து அப்படி தான் இருக்குது. இந்த ஒரே ஒரு ஃபேக்டர், நமக்கு நியூஸ் மட்டும்தான் இன்றைக்கி ப்ரைஸ் ட்ரை பண்ணுறதுக்கு. லெட்ஸ் சி. 1 hour. ஸோ 1 hourல பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சாலிடேஷன். எல்லாருமே இதை டர்ட்டில் ஷூட்னு எடுத்துருவாங்க. பேஸ் இது வந்து ரியல் பிரேக் அவுட், இதுதான் டர்ட்டில் ஷூட். திஸ் ரியல் பிரேக் அவுட். பட் இந்த ரியல் பிரேக் அவுட் எது வரைக்கும் அப்படின்னா, நம்ம பார்த்தா இந்த லிக்விடிட்டி வரைக்கும். இந்த லிக்விடிட்டி வரைக்கும். ஸோ சி, நம்மளோட ரேஞ்ச் லோ, ரேஞ்ச் ஹை, ரேஞ்ச் ஹை டு ரேஞ்ச் லோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி. தென் இங்கே வந்து க்ளோஸ் வைக்கல, தென் ரிட்ரேஸ்ட் பேக் ஓடிஇலேருந்து ஒரு ஷார்ட்ஸு டிஸ்பிளேஸ் கீழே நமக்கு வந்து ஒரு பிடிஆரை விட்டுட்டு மல்டிபிள் க்ளோஸஸ் வச்சு. ஸோ இந்த பாசிபிள் ரியாக்ஷன் வந்து இங்கே தான். இதுக்கு இங்கே வராமல் லாங்ஸ் வந்து பார்க்க மாட்டேன் நான். ஸோ அது வரைக்கும் I'll be taking shots. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் இந்த 10 AM கேண்டில் எனக்கு ஒரு எஃப்இஜியை விட்டுட்டு வந்துச்சுன்னா நான் இங்கே என்ட்ரி எடுக்க போகிறேன். அண்ட் எல்லாமே உங்களோட எதுவுமே வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை. ஸோ டேக் அட் யுவர் ஓன் ரிஸ்க், அவ்வளோதான். அண்ட் எஸ், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். கேக்குதா? ஒரே நிமிஷம் சொல்லுங்க. பாசிபிள் பாசிபிள் அவுட்லுக் டிஎக்ஸ்ஒய் அவுட்லுக்கா? ஓகே. ஸோ டிஎக்ஸ்ஒய் மந்த்லி பர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு ட்ரா ரீச் ஆயிடுச்சு 1. பட் இந்த ரியாக்ஷன் வந்து இட்ஸ் நாட் ட்ரஸ்டபுள் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ஜஸ்ட் ஃபார் ரிட்ரேஸ்மெண்ட் வச்சுக்கோங்க. இந்த ஸோ திரும்ப டார்கெட்டிங் திஸ் லோ, அவ்வளோதான். இந்த லோ வந்து நமக்கு டார்கெட்ஸ். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி மல்டிபிள் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருச்சு ப்ரைஸ் இந்த ஒரு ஆர்டர் பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் அங்கேருந்து ப்ரைஸ் புஷ் பண்ணுற மாதிரியே தெரில. அண்ட் ஆல்சோ இந்த எஃப்இஜி வந்து ரொம்ப நாளாக ஹோல்டில் இருக்குது. இஃப் ஒரு டெய்லி கேண்டில் நல்ல டிஸ்பிளேஸ் பண்ணி திரும்பவும் கீழே இந்த எஃப்இஜிக்கு கீழே க்ளோஸ் வச்சுருக்கீங்க, இன்னும் ஒரு கண்டினியூஷன் கேண்டில் டிஸ்பிளேசிங் இந்த எஃப்இஜினா ஈஸி இந்த லோஸ் டார்கெட். அண்ட் வந்து இது ப்ரைஸ் பெர்ஸ்பெக்டிவில். இப்போ நீங்கள் வந்து இது கூட டைமை இன்கார்பரேட் பண்ணீங்கன்னா இல்லைனோ
So 4 hour for monthly view. Mm, so monthly open and monthly close. And sorry. So இது வர நமக்கு 35, so 80 into 70. எஸ் ஷார்ட்ஸ் தான் ப்ரோ. நான் வந்து ஷார்ட்ஸ் தான் பார்க்குறேன். ஃப்ரம் அந்த பாண்ட்ஸ் ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். டிஎக்ஸ்ஒய்க்கு வந்து சின்ஸ் வந்து பாண்ட்ஸ் யூஸ் பண்ணுவார். நான் யூஸ் பண்ணதில்லை, பட் ஸ்டில் உங்களுக்காக செக் பண்ணுறேன். எனக்கு பாண்ட்ஸ் எப்படி பார்க்கணும்னு தெரியும், பட் அந்த அளவுக்கு ஃபெமிலியர் இல்லை எனக்கு அது. ஓகே. ஸோ நம்மளுக்கு ஒரு இதை July, August, ஷார்ட்ஸ் தான் ப்ரோ பார்க்குறேன் நான். இந்த லோஸ் ஆக்சுவலாக என்னோட ரொம்ப நாள் பிளான் வந்து ஷார்ட்ஸில் தான் இருக்கேன். இன்னுமே நான் வந்து லைக் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து ஷார்ட்ஸ் தான் ரொம்ப நாளாகவே. எனக்கு இன்னும் டார்கெட் வந்து பெண்டிங் இருக்குது கீழே. பட் அதுக்குள்ளே பிளான்ஸ் சேஞ்ச் ஆகும். பட் ரொம்ப நாளாக நான் வந்து இங்கேருந்து ஷார்ட்ஸில் இருக்கேன் ஃப்ரம் ஏப்ரல். ஸோ எல்லோரும் வந்து இந்த சிஎஸ்டின்னு எடுத்துருப்பாங்க, பட் வில் பி ஆக்சுவல் சிஎஸ்டி. இது கீழே க்ளோஸ் வைக்கும் டிஎக்ஸ்ஒய். ஓகேவா? திஸ் வீக் வந்து நான் ஷார்ட்ஸ் தான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். என் வாய்ஸ் லோவாக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஓகே. சி மல்டிபிள் க்ளோஸஸ் ஒன்று. இது ஒரு ரேஞ்ச், இது ஒரு ரேஞ்ச் லோ. ஓகே, இது ஒரு ரேஞ்ச் லோ, இது ஒரு ரேஞ்ச் ஹை. ஃபஸ்ட்டு ஸ்வீப்பு ரேஞ்ச் ஹைக்கு போக முடியல. ஸோ திரும்ப ஸ்டில் கீழே வந்து க்ளோஸ் வச்சு திரும்ப ஒரு பிடிஆரை விட்டுட்டு மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. ஸோ இந்த பிடிஆரை ஸ்டில் ஹோல்டிங் ப்ரைஸ். ஸோ ஷார்ட்ஸ் தான் எனக்கு வந்து இந்த லோஸ் வந்து டார்கெட். இது வந்து ஃபார் இந்த வீக்குக்கு வந்து இந்த லோஸ் தான் எனக்கு டார்கெட். ஓகே, ஸோ டியூஸ்டே வந்து ஹோல்ட் ஆகுமா? பாசிபிள். இன்னும் ஒரே ஒரு டர்ட்டில் ஷூட் மட்டும், ஆஸ் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த 4 hours ஸ்வீப் நடந்த உடனே டேக்கிங் ஷார்ட்ஸ் டார்கெட்டிங் தி ஸ்லோ. ஓகே, ஸோ டைம் ஆகுது. அப்படியே என்கியூ பக்கம் போவோம். 10 AM ஓப்பன். நம்ம வந்து கொஞ்சம் வந்து
வெயிட் பண்ணி வில் பி டேக்கிங் ட்ரேட் அட் 11. இந்த சினாரியோ வந்து நேற்று ரெப்ளிகேட் ஆன மாதிரியே இருக்கு அப்படியே. ஸோ 11 AM வந்து நல்ல என்ட்ரி வாய்ப்பு இருக்குல்ல. 11 AM வந்து எஸ் 11 AM சீம்ஸ் குட் ஸோ ஃபார். இது ஒரு ஃபேக் எம்எஸ்எஸ் திரும்ப. அண்ட் எல்லாரும் கண்டிப்பாக என்ட்ரி எடுத்திருப்பாங்க. ஸோ குட் லக் பைஸ் எடுத்திருந்தா. இங்கே பொசிஷனை க்ளோஸ் பண்ணால் இட்ஸ் ஓகே ஆர் ஃபியூச்சர். கைஸ் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா என்னால் வந்து திரும்ப திரும்ப கொடுக்க முடியாது. ஸோ பார்த்துக்கோங்க. எஸ் நெக்ஸ்ட் நாளைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். சரி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது இங்க எப்படி ப்ரோ நீங்க ஆர்டர் ஃப்ளோ ரீட் பண்ணிருக்கீங்க? அப்புறம் பார்த்தாலே தெரியுது. ஹைஸ் ரிஜெக்டிங் லோஸ் பிரேக்கிங், ஹைஸ் ரிஜெக்டிங் லோஸ் பிரேக்கிங், அவ்வளோதான். அதை வச்சு அடிச்சிங்களா? அவ்வளோதான் ஆர்டர் ஃப்ளோ ரீட் பண்ணுறதுக்கு இருக்கு. இல்ல நான் ஒன்னா பார்த்தேன், எனக்கு அது சுத்தமாவே தெரியல. டெய்லி டே டே டெய்லிக்கு எதுக்கு 1 hour? என்ன ப்ரோ? டே ட்ரேடுக்கு எதுக்கு ப்ரோ? ஸ்கேல் பண்ணுறதுக்கு எதுக்கு ப்ரோ 1 hour ஆர்டர் ஃப்ளோ? இல்லையா? இல்ல நான் 1 hour தான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதான் கேட்டேன். நீங்கள் வீக்லியில் பொசிஷன் பண்ணோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போய் லெக்சரை திரும்ப ஒழுங்காக பாருங்க. மறுபடியும் ஐயோ மறுபடியும் இதுக்கே சலிச்சுக்கிட்டேன் இப்படி. ப்ரோ நான் ரொம்ப நேரம் பார்த்து ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்போ இந்த டவுட்டே வந்திருக்காது உங்களுக்கு. இல்ல எனக்கு ஒன்னா இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா 1 minute ஆர் 5 minute என்ட்ரி போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆர்டர் ஃப்ளோ வந்து கன்சர்வேட்ல மாதிரியே இருக்கு. எனக்கு இதுல 15 minutesல இல்லைன்னா 1 நான் hour என்ன நான் எப்படி கேட்குறேன்னா ஃபர்ஸ்ட் வாட் டைப் ஆஃப் ட்ரேடர் யூ ஆர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். ஸ்கால்பர் ஸ்கேல்பருக்கு 1 ஹவருக்கும் என்ன சம்பந்தம்? ஷார்ட் டேர்ம் எடுக்கிறவங்களே 1 ஹவர்ல எடுத்துருவாங்க. நீங்க ஸ்கேல்புக்கு எதுக்கு 1 ஹவர்? அதான் என் கேள்வி. லாஜிக்கா இருக்கா? உங்களுக்கே லாஜிக்கா இருக்கா? இல்ல நான் உண்மையிலுமே 1 hour தான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். நான் தான் கேட்டேன். அதுதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் 1 hour அனலைஸ் பண்ணி 1 minute 20 எடுத்துட்டு இருந்தேன் நான். 1 hour அனலைஸ் பண்றது 1 மினிட்ல ட்ரேட் எடுக்க நீங்க 15 பார்த்தா போதும். 15ஓட ஆர்டர் ஃப்ளோ பார்த்தா போதும். ஓகே நான் பண்ணேன். நீங்க வந்து அந்த பார்ட்னர் வந்து 1 hour to 1 உங்க வாய்ஸ் minute மாடல்னு சொல்லியிருந்தீங்களா ப்ரோ? உங்க வாய்ஸ் போயிடுச்சு ப்ரோ. ஸோ அது ஸ்கேல்பிங்க்கு தானே இல்லையா? ஆமா அது ஸ்கேல்பிங்க்கு தான். அது பிடிஆரை சூஸ் பண்றதுக்கு நான் 1 கேக்குதா bro? கேட்குது. அது பிடிஆரை சூஸ் பண்ண நான் 1 hour யூஸ் பண்ணியிருப்பேன். நாட் ஃபார் இது அது பேர் என்ன ஆர்டர் ஃப்ளோ ரீட் பண்ண கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே ப்ரோ. இப்போ ஆர்டர் ஃப்ளோ இப்போ 15 மினிட்ஸோட ஆர்டர் ஃப்ளோ பண்ணா போதும். போதும் ப்ரோ. டெய்லி கேண்டில் ட்ரேட் பண்றீங்கன்னா 15 மினிட்டே போதும். நீங்க வந்து வீக்லி ட்ரேட் பண்றீங்கன்னா தான் ஒரு 1 hour ஒரு 1 ஹவரோட ஆர்டர் ஃப்ளோ தேவை. ஓகே. ஸோ திரும்ப ப்ரைஸ் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இங்க இருந்து. பட் சம்ஹவ் நீங்க வந்து போயிடுவான் பிரச்சனை இல்லாம. இங்க எடுத்தவங்களுக்கும் டார்கெட் கொடுக்கணும்ல. ஸோ இந்த பேஸ் ஹிட் வந்து ட்ரேட் பண்றவங்களுக்கெல்லாம் அந்த என்ட்ரி வந்து இருக்கும். இங்க போனாதான் நம்மளுமே ஷார்ட் எடுக்க போறோம்.
ஆர் எல்ஸ் நோ ஷார்ட்ஸ். ஷார்ட்ஸ் எடுக்கிறோன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணுறோம், நோ ரியல் ட்ரேடிங். ஓகே, ப்ரோ இன்னொரு டவுட். சொல்லுங்க. எஸ் சார். ப்ரோ கேக்குதா அப்போ? சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ இப்போ வந்து 1 ஹவர்ல வந்து ஒரு எஸ்பிஜி இருந்துச்சுல ப்ரோ. ஓகே, லைக் அது டேப் ஆகி அது மேல ரியாக்ட் பண்ணும் பண்ணி ஏன் நீ எக்ஸ்பெக்ட் பண்றாரு? நான் அதான் சொன்னேனே வந்த உடனே ஏன் நான் வந்து ஷார்ட்ஸ் பார்க்குறேன், லைக் கீழே ஏன் இன்னும் பெண்டிங் இருக்குன்னு சொன்னேனே. லைக் இடையில தான் ப்ரோ ஜாயின் பண்ணேன். ஸோ மார்க்கெட் ஸோ என்ன ரீசன்? ஐஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு லோஸ் பிரேக் பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா, கீழே நமக்கு ஒரு 4 hour எஃப்இஜி இருக்கு. ஸோ 4 hour எஃப்இஜியில் என்னோட பாசிபிள் ரியாக்ஷன் வந்து 15 minute லிக்விடிட்டி பூல் தானே. ஸோ அது இன்னும் பெண்டிங்லலாம் இருக்கு. ஸோ அது வரைக்கும் நான் ஷார்ட் பண்ணேன். ஓகே, ஸோ வந்து அந்த அதுக்கு ஓகே, ஸோ அதுக்கும் மேலே ஹையர் டைம் 1 ஹவருக்கு மேலே ஹையர் டைம் 4 ஹவரில் வந்து ஒரு பீடியர் இருக்கிறதுனால வந்து நீங்கள் அது வரைக்கும் போகும். ஆமாம், எக்ஸாக்டா 1 hour வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ அதனால நம்ம 4 hour எடுத்துக்கோம். இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த 1 hour எஃப்இஜி ஃபெயில்டு தானே. லைக் அந்த 4 ஹவரோட லிக்விடிட்டி கூட இது ஆல்ரெடி ஃபெயில்டு தானே. ஃபெயில் ஆயிடுச்சு. க்ளோஸ் வச்சிருக்கேன். ஆமாம், இல்லை நான் கரெக்டாக ரீச் ஆகும்போது தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, அதுதான் வந்து கேண்டில் இப்போ ஃபெயில் ஆயிடுச்சு. க்ளோஸருக்கு வந்து வெயிட் பண்ணணும். இதுக்கு தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் அந்த கேண்டில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற வரை. எஸ், லைக் அதுக்கு அடுத்து தேர்ட் அந்த ரியாக்ஷன் கேண்டிலுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில் ட்ரேட் எடுத்துறாங்க. எக்ஸாக்டா. ஸோ இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரேலி வேணும், டார்கெட்டிங் த ஹைஸ். பார்ப்போம். இஃப் இல்லை எனக்கு வந்து ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா வில் பி ஆன்டிசிபேட்டிங் 10:30. மோஸ்ட் ப்ராப்ளி 10:30க்கு தான் நமக்கு என்ட்ரி கொடுப்போம் இன்னைக்கு. மோஸ்ட்லி ஒரு 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 80% ஆஃப் டைம் 10:30 பி ஹை ஃபார் 10 AM. நம்ம வந்து ரொம்ப கம்மியான டார்கெட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 3 hour என்ன வில் ஹேவிங் எஃப்எம்சிங்கிற புகழ் ஸ்பீச் இருக்கு. பேஸ்ட் ஆன் என்னன்னு தெரியல, என்ன பேச போறாருன்னு தெரியல. விச் கண்ட்ரோல் ஷார்ட் டேர்ம். அதனால் நம்ம வந்து டார்கெட்டிங் 3 hour இஃப் என்ட்ரி கொடுத்தா. சி, ஸோ இங்கே என்ட்ரி எடுத்திருப்பாங்க, தென் இங்கே எடுத்திருப்பாங்க, இங்கே எடுத்து ஸ்டாப்ஸ் இங்கே இப்படி ஒரு டார்கெட் டீசன்ட். இவங்க இப்போ அவங்களோட ஸ்டாப்ஸ் வந்து இந்த லோஸில் இருக்கும் கண்டிப்பாக. மார்க்கெட் வில் கம் ஹியர் பிஃபோர் கோயிங் ஹையர். நமக்கு இங்கே வந்துட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும், இந்த லோஸ் எடுத்துகிட்டு போனால். 5 minutes. எஸ், 5 minutesல ஆல்ரெடி ஒரு ஆர்டர் பிளாக் வச்சிருக்கு, அதில் ரியாக்ட் பண்ணியிருக்கு. உங்களோட பாசிபிள் ஐடியல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? எஃப்இ பிடிஆர்ஏக்குள்ளே வந்திருக்குன்னா நெக்ஸ்ட் கேண்டில் நீங்கள் எக்ஸ்பான்ஷன் தானே ஆன்டிசிபேட் பண்ணீங்க. பட் சி, ஒரு கேண்டில் பேனிக்கை கிரியேட் பண்ணி ஸ்டாப்ஸில் அவர் வந்து பிரேக் ஈவனில் க்ளோஸ் பண்ண விட்டு திரும்ப மேலே போகும். இதனால தான் 1 minute வந்து பார்க்காம இருக்கும். Next guys, next.
யார் ப்ரோ அது? யார்? ஹலோ போஸ், வெல்கம் வெல்கம். அட யார் ப்ரோ அது? யார் அது கைஸ்? யார் அது? என்ன சவுண்ட் அது? உங்களுக்கு யாருக்கும் கேக்குதா நீ சவுண்ட்? யாராவது ஒருத்தர் வாயை திறங்களேன். ஓ கொடுமை. ஓ நெட்வொர்க் இஷ்யூவா? சூப்பரா. ப்ரோ கேக்குதா? ஹலோ எனி ஒன் கைஸ், கேக்குதா? ஹலோ ஹலோ ப்ரோ கேக்குதா? டெடி ப்ரோ, டெடி ப்ரோ இருக்கீங்களா? கேக்குதா ப்ரோ? நெட்வொர்க் கேக்குது ப்ரோ. இப்பதான் கேக்குது. இப்ப கேக்குது தானே? நெட்வொர்க் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா சூப்பர். கேக்குதா ப்ரோ இப்போ? நெட்வொர்க் போயிடுச்சு சார். ஃபோன்ல கனெக்ட் ஆகுது. வைஃபை தான், வைஃபை தான். ரெண்டுமே போயிடுச்சு. ரெண்டுத்துலயுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எங்க சேனல் தான் இருக்கு. ஆமா ஆமா. அமேசான் கார்டுல இருக்கு. தெரியல டவுனா இருக்கு, என்னன்னு தெரியல. ஓகே கைஸ், அப்படியே வெயிட் பண்ணுவோம். நான் அது வந்து கனெக்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ எஸ் எஸ். So if you have any doubts in English, let me know. Bro, I can see you who asked to do it in English. See, திரும்ப பாருங்க, எனக்கு போவே இல்லை. No, I know it. ப்ரோ
யா ப்ரோ. ப்ரோ எனக்கு அந்த 1 hour 1 minute மாடல் மட்டும் ஒரு டவுட் ப்ரோ. லைக் நான் சொல்றது கரெக்டான மட்டும். யா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ப்ரோ. எனக்கு இங்க இப்போ கனெக்ட் வந்து ஆயிடுச்சு. லைக் நீங்க சொன்ன வெயிட். 2 மினிட்ஸ் மட்டும் கொடுங்க. எனக்கு ஓகே கனெக்ட் ஆகட்டும். நான் வந்து அப்படியே ஓகே என்னோட சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன் ப்ரோ. எஸ் சார். சொல்லுங்க. ப்ரோ லைக் அந்த நீங்க சொன்ன மாதிரி வந்து 15 மினிட்ஸ்ல வந்து ஆர்டர் ரீட் பண்ணும். அப்புறம் வந்து பிடிஏ ரேஸ் வந்து 1 hourல பார்க்கும். இன்கேஸ் வந்து இப்போ 4 hourலயும் அது கிட்ட வேற ஏதாவது பிடிஏ அலையா ஆச்சுன்னா அந்த பிடிஏஸ் பார்க்கும். ப்ரோ உங்கள் வாய்ஸ் வந்து எனக்கு பிரச்சனையா இல்லை உங்களுக்கு பிரச்சனையான்னு தெரில. உங்கள் வாய்ஸ் வந்து எனக்கு லைக் குழப்பிட்டே இருக்கு ஒரு மாதிரி. ஒரு நிமிஷம். யா அந்த ஒரு ஓகே. ப்ரோ இப்போ கேக்குதா? இப்போ கேட்குது. கிளியர். ப்ரோ இப்போ கேக்குது? கேட்குது ப்ரோ. கிளியர். சொல்லுங்க கேட்குது. கைஸ் ப்ரோ ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. லைக் வந்து கைஸ் இப்போ வந்து அந்த 15 மினிட்ஸ்ல வந்து ஆர்டர் ரீட் பண்ணும். வெயிட். ஒரு ட்ரேட் இருக்கு, ஸோ பார்த்துட்டு வரேன். ஸோ கைஸ் வி ஆர் லைக் நமக்கு வந்து 10:30 வந்து வில் பி ஆன்டிசிபேட்டிங் தி ஹைஸ். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் டேர்ம் பிளே வந்து நம்ம வில் ரீட் ஃபார் நவ். பாசிபிள் இன்வர்ஷன் எஃப்இஜி ஹியர். ஸோ ஐம் பிளேசிங் எ ட்ரேட். இது வந்து லைக் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. ஸோ யுவர் ஓன் விஷ். Order filled. ஸோ என்னோட ஸ்டாப்ஸ் இங்கே. அண்ட் இது ஏன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஷார்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம், பட் அந்த ஷார்ட்கான ஒரு லாங் பிளே. ஓகே. ஸோ நம்ம ஒரு 10:30 எஸ் எவ்வளோ வருது இந்த ஃபீச். ஸோ இது ஓடட்டும். நம்ம வந்து நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. சாரி. சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் பிரச்சனை. லைக் வந்து அந்த 15 மினிட்ஸ்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆர்டர் ஃப்ளோ ரீட் பண்ணும். அண்ட் தென் வந்து 1 hourல தான் பிடி. இந்த 1 hourல தான் பிடி ரேஸ் இது பண்ணும். கரெக்டா ப்ரோ? கரெக்ட். இஃப் இன் கேஸ் அந்த 1 hourக்கு மேல 4 hourல இருந்துச்சுன்னா வந்து அந்த பிடிஏக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவ்வளவுதான். ஆமாம் கரெக்ட். ஹையர் த டைம் ஃப்ரேம் ஹை ப்ராபபிள். அவ்வளோதான். ஓகே. லைக் அப்போ பிளைண்ட் வந்து நீங்க 1 hour வந்து மட்டுமே பார்த்து ஹை டைம் ஃப்ரேம் பார்க்கலாம். நீங்க 1 மினிட் ட்ரேட் பண்றதுக்கு 1 hour 1 hour ஒரு 15 மினிட்டோட ஸ்விங் போதும் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், இஃப் யூ ஆர் ட்ரேடிங் லைக் ஒரு செஷனை நான் ட்ரேட் பண்ணணும், ஒரு 5 மினிட் ஒரு பெரிய ஸ்விங்கை நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ட்ரேட் பண்ணோம்னா தென் 4 hour வந்து ஹை ப்ராபபிள். ஓகே ப்ரோ. நைஸ் ட்ரேட் கைஸ். ஸோ நமக்கு வந்து இந்த எஃப்இஜி வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி இந்த எஃப்இஜியில் இருக்க ஹையை ப்ரொடெக்ட் பண்ணி, சாரி, இந்த எஃப்இஜிக்குள்ளே இருக்க இன்டர்மீடியட் ஹை வந்து நமக்கு ஆல்ரெடி ஸ்வீப் ஆகிருக்கு. தென் அங்கேருந்து நமக்கு டிஸ்பிளேஸ் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ ரேஞ்ச்டு பிட். தென் மார்க்கெட் மேலே போயிட்டு தென் கிவன் ஓடி என்ட்ரி. ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து இதை வந்து இன்வெர்ஷன் எஃப்இஜி ஆன்டிசிபேட் பண்ணோம் இந்த கேண்டில். ஆஸ் இது இன்வெர்ஸ் ஆயிடுச்சு. தென் இந்த ஹைஸ் தான் நம்மளோட டார்கெட் ஆஸ் யூஷுவல். பட் ஏன் இந்த எஃப்இஜி நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னா, இஃப் இந்த எஃப்இஜி ஆல்ரெடி ரீப்ரைஸ் ஆயிடுச்சு, ஸோ நமக்கு இந்த ஹை வந்து ப்ரொடெக்ட் ஆகணும். பட் ஆஸ் வி ஆர் லாங்கிங் நமக்கு இந்த ஹை வந்து ப்ரொடெக்ட் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த எஃப்இஜி பாசிபிளி இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆயிரும் நமக்கு. அண்ட் லுக் அட் த ஸ்பீட் ஆஃப் ஓடி. நம்ம ஆக்சுவலாக இந்த சிஎஸ்டியில் எடுத்துருக்கணும். பட் ஐ லைக் வென் ஃபார் சம் பிட் கன்ஃபர்மேஷன். ஏன்னா நமக்கு நியூஸ் இருக்கிறதால. ஸோ நான்
Yes, this is the trade for now, and I'm moving my stops bit lower or a bit higher. மாற்றி சொல்லிட்டேன். ஏன்னா பாசிபிளி இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ வந்து ரீடெஸ்ட் பண்ணுமா கன்சாலிடேஷன் ப்ரொஃபைலாக இருந்தால். ஓகே, நமக்கு அது ஆகக்கூடாது. ஏன்னா இந்த ஹைக்கு மேலே நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும். அண்ட் அதுவும் இல்லாமல் 10:30 ஹியர் நமக்கு நம்மளோட டைம் நம்ம ஆன்டிசிபேட் பண்ண டைம் ஷார்ட்ஸுக்கு. ஜிஜி. அண்ட் இஃப் இந்த என்ட்ரி நமக்கு எஸ்எல் ஆச்சுன்னா வில் பி அவுட். அவ்வளோதான். ஒரு என்ட்ரி, ஒரு மாடல், ஒரே ஒரு கேண்டில், அவ்வளோதான். 10:30 ஹியர். ஸோ நமக்கு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட். எனக்கு இந்த ட்ரேட்ல ஒரு டவுட்ண்ணா. நான் முடிச்சிடறேன். இது முடிச்சுட்டு நம்ம வந்து பேசுவோம். இப்போ எதர் இது ஒரு எஸ்எல் அவர் நமக்கு வந்து டிபி போனதுக்கப்புறம் நம்ம வந்து பேசுவோம். அண்ட் இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் சடன் மூவ் வேணும் நமக்கு. ஒரு 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 ரேலி இங்கேருந்து வந்த ஒரு புஷ் மாதிரி இங்கேருந்து நமக்கு ஒரு ரேலி வேணும். ஏன்னா இட்ஸ் லைக் ஒரு குட் டைம். நோ நைஸ் சிக்னேச்சர் ஆன் 1 minute கைஸ். நைஸ் சிக்னேச்சர். நம்மளோட 10 AM ஓப்பன். அண்ட் எப்போவுமே மறக்காதீங்க, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எப்போவுமே சார்ட்டில் இருக்கும். அது இருந்தால்தான் அவங்களால வந்து ஒழுங்காக ட்ரேட் பண்ண முடியும். அண்ட் நம்ம இதை வந்து ஒரு சிஏஎஸ்டி ஆன்டிசிபேட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த ஹைஸ் வந்து இன்னும் ஸ்டில் ஓப்பனில் தான் இருக்குது. சி ஈக்குவல் ஹைஸ். அப்போது இது நமக்கு சிஏஎஸ்டியாக மாறும். தென் ஹைஸ் ரியல் பிரேக் அவுட். ஏன்னா நமக்கு ஒரு பிடிஆரை லீவ் பண்ணிட்டு போவோம். ஸோ வி ஆர் ஆன்டிசிபேட்டிங். முன்னாடியே வந்து நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோம் இது சிஏஎஸ்டியாக மாறும் அப்படின்னு. அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு போக போக டைமில் தான் வரும். லைக் இந்த மாதிரி லைவில் வந்து நீங்கள் டேப் ரீட் பண்ண தான் வரும். ஹாய் ப்ரோ. எஸ் சார். எஸ். ஹலோ. சொல்லுங்க ப்ரோ. கேக்குது பட் ஒரு மாதிரி விட்டு விட்டு கேக்குது. ஒரே ஹலோ. எஸ் 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 சார். கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஹை ப்ராபபிலிட்டி எப்படி வேல்யூவேட் பண்ணுவீங்க? ஆர்டர் ஆச்சு லிக்விடிட்டி எடுத்துருக்கணும். அண்ட் வந்து ப்ரைஸ் அங்கேருந்து உடனே ரியாக்ட் ஆகிடும். அவ்வளோதான். லைக் டிஸ்பிளேஸ் சொல்றீங்க? ஆமாம். ஆஹாஹா, லிக்விடிட்டி எடுக்கணும். தென் டிஸ்பிளேஸ் ஆனால் தான் உங்களுக்கு சிஎஸ்டி கிரியேட் ஆகும். திரும்ப அதை ரீப்ரைஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக இருக்கணும். மூவ் வந்து இங்கே கொடுத்துருக்குல்ல இந்த மாதிரி இருக்கு. எஸ். அண்ட் 50% ஆஃப் சிஎஸ்டி வந்து உங்களுக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓ எஸ். நம்ம வந்து ஒருத்தவங்க டவுட் கேட்டாங்க, நம்ம அதை பார்ப்போம். யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த ட்ரேடில் ஒரு டவுட் இருக்குன்னு. நீங்கள் யார் அது? ஐ திங்க் சொல்லுங்க. இந்த ஓடி வந்து 10 AM கேண்டிலுக்கான ஓடி இருக்காங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. கரெக்டு தான்.
இப்போ நீங்க எப்படி நான் 10 AM ஓட லோ வந்து ப்ரொடெக்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு வந்து ஷார்ட் நான் எப்படி கேக்குறேன்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு லெக்சர்ல பாயிண்ட் வந்து ஒண்ணு கன்டின்யூ பண்ணும் இல்ல ரிவர்ஸ் பண்ணும். கரெக்ட். இப்போ நமக்கு வந்து என்ன நடக்கணும், ஷார்ட் நடக்கணும். கரெக்டா, நமக்கு ஷார்ட் ஆகணும். ஏன்னா நமக்கு லாங்குக்கு வந்து இந்த லோ வந்து ஸ்டில் ஓப்பன்லாம் இருக்கு. ஷார்ட் ஆக வேண்டிய மார்க்கெட்ல வந்து நமக்கு பிடிஆரே இங்க இருக்கு. கரெக்டா, ஸோ இதுதான் நம்மளோட பாசிபிள் ஏரியா டு கெட் அ ஷார்ட். ரைட், இதுதானே. இது ஓப்பனாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா இது பிரேக்காக கேப்பாக மாற வாய்ப்பு நிறைய இருக்கு. பட் ஸ்டில் நம்மளோட பாசிபிள் ஷார்ட் ஏரியா வந்து ஒரு பிடிஆரே தானே. அப்போ அந்த பிடிஆரே வரைக்கும் நம்ம இந்த லோ எப்படி ப்ரொடெக்ட் ஆச்சுன்னா, அந்த கேண்டில் முடிஞ்சு ஓப்பனிங்கில் நமக்கு ஒரு சிஎஸ்டி ஓப்பனிங்கில் ஒரு சிஎஸ்டி கிரியேட் ஆச்சு. தென் அது கீழே க்ளோஸ் பண்ண விடாமல் ஹை விச் டுக் த லோ அதை டிஸ்பிளேஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் வச்சோமா. ஸோ இட் இஸ் a ரியல் பிரேக் அவுட். கரெக்டா, அண்ட் அந்த இடத்துல ஒரு பிடிஆரே இருக்கு விச் ஹோல்ட்ஸ் ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணிச்சா ரொம்ப நேரமா. இதை நீங்கள் க்ளோஸ் வச்ச உடனே இங்கேருந்து வந்த ஸ்பீடுக்கு எல்லாருமே வந்து என்ன பார்த்துருப்பாங்க, ஷார்ட் தானே பார்த்துருப்பாங்க. ரைட், ஏன்னா ஹை ரிஜெக்ட் ஆயிடுச்சு 1 மினிட்ல. எல்லாருமே ஆப்வியஸ்லி என்கியூ ட்ரேட் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து 1 மினிட் தான் பார்ப்போம் நம்ம. ஸோ ஹை வந்து நமக்கு பிரேக் ஆயிடுச்சு, ஹை வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு அண்ட் லோ வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி க்ளோஸ் வந்து வச்சிருச்சு. அதனால நம்ம ஷார்ட் பார்ப்போம். பட் த டைம் இஸ் நாட் ரைட் இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் பிடிஆர் இருக்கு, இன்னும் இல்லை எனக்கு லிக்விடிட்டி இருக்கு. பாசிபிளி இங்கேருந்து ப்ரைஸ் ஃபெயில் ஆகலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் பேஸ்ட் ஆன் திஸ் நான் இந்த ஓடி ஷார்ப்பான ஓடி டர்னில் வந்து லாங் பண்ணியிருக்கேன், அதுவும் கன்ஃபர்மேஷன். இங்கேருந்து இது ஃபெயிலே ஆனாலும் இட் இஸ் அ ஹை ப்ராபபிள் ட்ரேட், ஸோ அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஜிக் இருக்கு ஏன் நம்ம இங்கே எடுத்தோன்னு. இஃப் இட் இஸ் ஃபெயில்டு இட் இஸ் ஓகே, அவ்வளோதான். சிம்பிள். இப்ப இந்த ஓடி வந்து சொல்லுங்க. இப்ப ஓடிக்கும் டைம்க்கும் நீங்க எதுவும் இன்கார்பரேட் இல்லை பண்ணல. இட்ஸ் நாட் த ரைட் இல்லையாண்ணா? இட்ஸ் நாட் த ரைட் பிளேஸ் டு ஆஸ்க் த கொஸ்டின். நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்க, வில் செக். நீங்கள் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பா நான் ஏன்னா கோல்டுல வந்து இந்த மாதிரி தான் நான் ஓப்பனிங்லேயே கண்டிப்பா ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷ்னு நமக்கு தெரியும். அப்போ ஓப்பனிங் டெய்லியோட ஓப்பன் கீழே போக மாட்டான்னு தெரியும், ஆனா அது ரைட் டைம் இல்லைன்னு தெரியும். அப்போ கண்டினியூஷன் எப்ப எதிர்பார்க்கறதுன்ற மாதிரி கொஞ்சம் நம்ம பேசுவோம் அதை பற்றி ஒரு நாள். நான் ஒரு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒரு விசி வைக்கிறேன், ஸோ அங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஷுர். இதனால தான் நம்ம வந்து நியூஸை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு, லைக் நியூஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறது இல்லை. நமக்கு இந்நேரம் வந்து ட்ரா மீட்டாக இருக்கணும். ஸ்டில் ப்ரைஸ் இஸ் நாட் அங்கேவே அரைச்சிக்கிட்டு இருக்கு. கமான் படி. ஸோ நம்ம வந்து நம்மளோட ஆஸ் பர் டார்கெட் வந்து பி ஃபிக்ஸிங் ஹியர். ஹோல்ட் ஆகட்டும். ஆஸ் நமக்கு வந்து இது வந்து ஒரு லோ ப்ராபபிள் கண்டிஷன் நியூஸை முன்னாடி வச்சிருக்கிறதால. அண்ட் நோட் திஸ் கைஸ், எப்போவுமே ஒரு ஓடி will be a sharp move towards the range. அது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி மூவாக இருக்காது, அது எப்போவுமே வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக ஒரு மூவ் இருக்குன்னா, எப்போவுமே ஃபாஸ்ட்டாக ஒரு மூவ் இருக்குன்னா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஃபாஸ்ட் மூவ் வந்து ஒரு டர்ட்டில் சூப்கான ஒரு மூவாக இருக்கும். வந்து என்னவோ பண்ணிட்டு போகுது, நம்ம வந்து வேடிக்கை பார்க்கலாம். அண்ட் இஃப் யூ ஹாவ் டவுட்ஸ்னா சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் இஃப் அண்ணா கேக்குதா? கேட்குது. ஹலோ சார். அண்ணா நான் ஐசிடி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே.
இன்டர்ன்ஷிப் லேர்ன் பண்ணலாமா பண்றது வந்து எங்கேருந்து லேர்ன் பண்றது? ஆக்சுவலி நான் கொஞ்சம் கம்மியாக கோர்ஸ் இது கொஞ்சம் பார்த்துருக்கேன், முன்னாடியே பார்த்துருக்கேன், கொஞ்சம் முன்னாடி ரொம்ப முன்னாடி ஓகே. கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ம். இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஓகே. ஸோ அது என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனா எப்படி நான் பண்ணுறது? அது எல்லாமே ஒன்று தான், லைக் கான்செப்ட் ஒன்று தான், அது பேர் தான் வேறு, அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேறு. கான்செப்டுவலாக எல்லாமே ஒன்று தான் அவங்களுக்கு. அது மேபி அது அப்படி தோணலாம், டேர்ட்டில் சூப் சுப்பீரியரா, பட் அப்படிலாம் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன். நான் என்ன சொல்வேன்னா, டேர்ட்டில் சூப் வந்து கஷ்டம். அண்ட் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதில் நேவிகேட் பண்ணுறது, நீங்கள் தப்பாக ப்ரோ பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப வந்து அடி வாங்குற ஒரு கான்செப்ட் அது. இங்கே பாருங்க, ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல, தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் வெயிட் கைஸ். ஸோ எஸ், நீங்கள் டேர்ட்டில் சூப் படிக்கணும் அப்படின்னா ரோமியோ தான் ப்ரோ ஒரே சோர்ஸ். என்னோட வீடியோஸ் இருக்கும், பட் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கும். ஆக்சுவலாக கொடுத்துரும், நிறையவே கொடுக்கும். பட் இஃப் யூ வாண்ட் லைக் ரியலாக வந்து நான் நிறைய படிக்கணும் டேர்ட்டில் சூப்னா ரோமியோ தான் ஒரே சோர்ஸ். அண்ட் ஸ்டிக் டு ரோமியோ, அவ்வளோதான். வாவ், நைஸ். அண்ட் இங்கேருந்து நம்ம இப்போ ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தானா சூப்பராக இருக்கும். 1040. Order filled. Wow. And that's it guys, that's it for today. நமக்கு வந்து இதுதான் நம்மளோட என்ட்ரி. அண்ட் யூ நோ, செகண்ட் டே ஆஃப் லைஃப், செகண்ட் டே ஆஃப் ப்ராஃபிட்ஸ். சீச்சி. ஆஹா, பேசாம டெடி ப்ரோ இருக்கீங்களா? டெடி ப்ரோ நம்ம வந்து என்ன என்ட்ரி எடுத்தீங்களா என்ன? ஷார்ப். இது இன்னைக்கு உங்களோட கீ பாயிண்ட் வந்து கைஸ் ஓடி எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப் மூவாக இருக்கும். ஓகே, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹைஸு. அண்ட் 9 AM உங்களுக்கு ஒரு ஓடி தான், 9:30. இல்லை நம்ம பேசுவோம். டெய்லி லைவ்ல உட்காந்துட்டியா? நல்லா இருக்குங்க. நான் இவ்வளோ பொறுமையாலாம் இருந்ததே இல்லை, நான் இவ்வளோ பொறுமையாக இருந்ததே இல்லைங்கிறேன். லெட்ஸ் see. அண்ட் எஸ், ஸோ அவ்வளோதான், இந்த செஷன் முடிஞ்சிருச்சு நமக்கு. டெய்லி லைவ் செஷன், ஒரு ட்ரேட், அண்ட் வி ஆர் டன் ஃபார் த டே. 3